இயல் 7 உரைநடை. பீம்ராவ் அம்பேத்கர். பாடம் அறிமுகம். சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் அந்த மதம் எனக்கு பிடிக்கும். இது பீம்ராவ் அம்பேத்கரின் தீண்டத்தகாத சமுதாயத்தில் பிறந்ததன் மூலம் பாபா சாஹேப் சமூக அநீதியை எதிர்கொண்டார். அவர் ஒரு பிரபலமான இந்திய சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. வாழ்க்கை மதிப்பு. அநீதியை கடுமையாக எதிர்ப்பது, கடமையுணர்வு, உயர்வு தாழ்வு, தீண்டாமையை ஒழிப்பது மற்றும் தன்னம்பிக்கையான வாழ்க்கையை வாழ உந்துதல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய மாபெரும் தலைவரான டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் ஏப்ரல் 14, 1891 அன்று மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பாவாதே என்னும் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். மகர் சாதியில் பிறந்த அம்பேத்கரின் தந்தையின் பெயர் ராம்ஜி மோலோஜி சக்பால் மற்றும் தாயின் பெயர் பீமாபாய். மகாராஷ்டிராவின் தீண்டத்தகாத சாதிகளில் மகர்கள் அவர்களின் வீரம் மற்றும் நேர்மை ஆகியவற்றால் பிரபலமானவர்கள். பீம்ராவின் தாத்தா மோலோஜி பிரிட்டிஷ் அரசின் இராணுவத்தில் கான்ஸ்டபிளாக இருந்தவர். அப்போது இராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம் இருந்தது. அத்தகைய ஒரு பள்ளியில் அவர் 14 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். ராம்ஜி மோலோஜி தனது குழந்தைகளிடம் கல்வியை எப்போதும் வலியுறுத்தினார். சிறுவயதில் அனைவரும் பீமாராவை விவா என்றே அழைப்பார்கள். அவர் குழந்தை பருவத்தில் மிகவும் சுட்டித்தனம் மற்றும் குறும்புக்காரர். பிவாவுக்கு 6 வயதாக இருந்தபோது அவரது தாயார் இறந்துவிட்டார். பீமாபாய் இறந்த பிறகு விவா அவரது ஊனமுற்ற அத்தை மீராபாய் மூலம் வளர்க்கப்பட்டார். ராம்ஜி கபீரை நம்பினார். அவர் தனது குழந்தைகளை தினமும் பஜனைகள், ஜோடி பாடல்கள் மற்றும் வசனங்களை மனப்பாடம் செய்ய வைத்தார். காலையில் எழுந்ததும் குழந்தைகளை உட்கார வைத்து கற்க வைத்தார். அந்த நாட்களில் தீண்டாமை இருந்தது. ஆனால் தீண்டத்தகாதவர்கள் மீது பாசம் கொண்ட சில ஆசிரியர்களும் இருந்தனர். பிவாவிற்கு ஒரு ஆசிரியர் மதிய இடைவேளையின் போது அவரது உணவிலிருந்து ஜோவர் ரொட்டியை ஊட்டினார். சதாராவில் சிறுவயதிலிருந்தே தீண்டாமையின் தீயை பிவா தாங்க வேண்டியிருந்தது. அவர்களுக்கு முடிவெட்ட முடிந்திருந்தும் ஆள் கிடைப்பதில்லை. அதனால் பிவாவிற்கு அவரின் அக்கா முடியை வெட்டுவார். ஒருமுறை பிவா தனது தந்தையை சந்திப்பதற்காக ரயிலில் கோரேகானுக்கு சென்றார். ஆனால் தீண்டத்தகாதவராக இருந்ததால் கிராமத்திற்கு செல்ல யாரும் அவரை மாட்டு வண்டியில் ஏற்றிச் செல்ல ஒப்புக்கொள்ளவில்லை. சிறு குழந்தை என்று கூட யாருக்கும் இரக்கம் வரவில்லை. தீண்டத்தகாதவராக இருந்ததால் கிணற்றில் இருந்து குடிநீர் கூட பெற முடியவில்லை. இத்தகைய சம்பவங்கள் பிவாவின் மனதில் கிளர்ச்சியை உண்டாக்கியது. இதற்கிடையில் ராம்ஜி 2வது திருமணம் செய்து கொண்டார். இதன் காரணமாக பீம்ராவ் மகிழ்ச்சியாக இல்லை. பிவாவின் குறும்பு குணம் 10ஆம் வகுப்புக்கு பிறகு மாறத் தொடங்கியது. இப்போது படிப்பில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தார். 17வது வயதில் 10 வயது ரமாபாயை மணந்தார். திருமணத்திற்கு பிறகு அவர் பீம் என்று அழைக்கப்பட்டார். அந்த நேரத்தில் மெட்ரிகுலேஷன் தேர்வு மிகவும் கடினமாக கருதப்பட்டது. தீண்டத்தகாத சமுதாயத்தின் முதல் மாணவர் பீம்ராவ் மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்றார். மேல் கல்விக்காக பரோடா நரேஷ் மகாராஜ் சாயாஜிராவ் கேக்வாஜி அவருக்கு மாதம் 20 ரூபாய் உதவித்தொகை வழங்கினார். பீம்ராவின் வேண்டுகோளுக்கு இணங்க BA படித்து முடித்த அவரை பரோடா மாநில இராணுவத்தில் லெப்டினன்ட்டாக நியமிக்க அழைப்பு வந்தது. அந்த நாட்களில் அவருடைய தந்தை இறந்துவிட்டார். அதே நேரத்தில் பரோடா மன்னர் நியூயார்க் நகரத்திற்கு அமெரிக்கா உதவித்தொகை அளித்து பீம்ராவ் அம்பேத்கர் உட்பட சில மாணவர்களை உயர்கல்விக்கு அனுப்பினார். பீம்ராவ் 1913 முதல் 1916 வரை
நியூயார்க் நகரில் வாழ்ந்தார். அந்த காலகட்டத்தில் பீம்ராவ் மிகப்பெரிய கற்றறிந்த ஆசிரியர்களின் முன்னிலையில் நம்பிக்கையான மற்றும் முற்போக்கான சிந்தனைகளின் துவக்கத்தை பெற்றார். வரலாறு, மானுடவியல், உளவியல், பொருளாதாரம் ஆகியவற்றை ஆழமாக படித்தார். தினமும் 18 மணி நேரம் படிப்பார். 1915 கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் PhD வழங்கியது. இந்தியாவுக்கு திரும்பிய பீம்ராவ் பரோடா மன்னரின் ராஜ்ஜியத்தில் இராணுவ செயலர் பதவியை பெற்றார். ஆனால் இவ்வளவு உயர்ந்த பதவியை வகித்த போதிலும் அவர் தீண்டத்தகாதவராக இருந்ததற்காக அவமதிப்பை அனுமதிக்க வேண்டியிருந்தது. குமாஸ்தாக்களும் பியூன்களும் தூரத்திலிருந்து தங்கள் மேசைகளில் கோப்புகளை வீசுவார்கள். அங்கிருந்து கிளம்பும் போது பாயையும் கழுவி சுத்தம் செய்வார்கள். அலுவலகத்தில் குடிக்க தண்ணீர் கூட கிடைப்பதில்லை. அக்காலத்தில் தீண்டத்தகாத சாதி இந்து சமூகத்தில் தாழ்வாகவும் அற்பமாகவும் கருதப்பட்டது. அவர்களுக்கு தங்குவதற்கு வீடு அல்லது விடுதி அறை கூட கிடைக்கவில்லை. அத்தகைய சூழ்நிலையில் அவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கதறி அழுதார். 1918 அவருக்கு சைடன்ஹார்ன் கல்லூரியில் வேலை கிடைத்தது. பீமாராவ் தீண்டத்தகாதவர் என்று தெரிந்தும் ஆரம்பத்தில் அவரது வகுப்பில் இருந்த மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் படிப்படியாக டாக்டர் அம்பேத்கர் கற்பித்தல் பணியின் புகழ் பரவத் தொடங்கியது. மாணவர்கள் அவரது வகுப்பில் அதிக எண்ணிக்கையில் அமரத் தொடங்கினர். அம்பேத்கர் தனது குடும்ப வாழ்க்கையுடன் பொது வாழ்வில் நுழைந்து 1924 ஆண்டு ஜூலை 20 பகிஷ்கிருத ஹித்காரிணி சபாவை நிறுவுவதாக அறிவித்தார். அம்பேத்கர் தனது தெளிவான மற்றும் எளிமையான கருத்துக்களால் தீண்டத்தகாதவர்களின் அனைத்து துறை வளர்ச்சிக்காக சிந்திக்க மக்களை வற்புறுத்தினார். 1946 ஆண்டின் தொடக்கத்தில் டாக்டர் அம்பேத்கர் சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். மும்பை சட்டமன்றத்தில் அம்பேத்கர் ஆற்றிய கவர்ச்சிகரமான உரையில் அனைவரும் கல்வி கற்கும் வாய்ப்பை பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அம்பேத்கர் அடிக்கடி தனது உரைகளில் தலித்துகள் தங்களுக்குள் சுயமரியாதையை வளர்த்துக் கொள்ள தூண்டினார். ஒதுக்கப்பட்ட தீண்டத்தகாதவர்களின் இயக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் அம்பேத்கர் பகிஷ்கிருத பாரத் என்ற 2 வார இதழை வெளியிடத் தொடங்கினார். டாக்டர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பெண்களுக்கு ஆதரவு கொடுத்தார். இதுவே அவரது கல்வியை தொடர தூண்டியது. டாக்டர் அம்பேத்கரின் மனைவி ரமாபாய் மே 27, 1935 இறந்தார். ரமாபாய் எப்பொழுதும் தன் கணவரை மிகவும் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் முறையாகவும் ஆதரித்தார். 10 முதல் 12 தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உணவுக்கான ஏற்பாடுகளை செய்து கவனித்து வந்தார். அவரது மனைவி இறந்த பிறகு ஆழ்ந்த கவலை ஏற்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் தொழிலாளர் அமைச்சராக இருந்தபோது 1942 முதல் 1946 வரையிலான காலகட்டத்தில் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை தீர்க்க அரசு உரிமையாளர் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளை அவ்வப்போது சந்தித்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான முயற்சிகளை மேற்கொண்டார். 1947 அரசியலமைப்பு சபையின் வரைவை தயாரிப்பதற்காக அரசியலமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. அம்பேத்கர் அதன் தலைவராக இருந்தார். உடல்நிலையை கவனிக்காமல் இரவு பகலாக அரசியல் சாசனத்திற்காக மும்முரமாக வேலை செய்து கொண்டிருப்பார். பல்வேறு மதங்கள், சாதிகள், மொழிகள் மற்றும் கலாச்சாரங்கள் கொண்ட இந்த நாட்டை ஒன்றிணைக்க அவர் ஒரு அரசியலமைப்பை தயாரிக்க வேண்டியிருந்தது. அவர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம் பாராட்டப்பட்டது. தனது வாழ்வின் கடைசி நாட்களில் அம்பேத்கர் புத்த மதத்திற்கு மாறினார். புத்தரின் பாதை வன்முறையற்றது மற்றும் ஜனநாயகமானது என்று அவர் நம்பினார். இந்தியாவின் அரசியல் மற்றும் சமூக வாழ்வில் 40 ஆண்டுகள் தனது புகழுடன் பிரகாசித்த அம்பேத்கர்
டிசம்பர் 6, 1956 அன்று இறந்தார். இந்தியாவின் உயரிய விருதை பாரத் ரத்னா பெற்ற பீம்ராவ் அம்பேத்கர் காது கேளாதோர் மற்றும் தீண்டத்தகாத சமுதாயத்தினருக்காக சுயமரியாதையை ஊட்டி அவர்களை ஆதரித்தார். அவர் இந்த நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்ட வடிவில் ஒரு கோயிலை கொடுத்தார். அவர் புகழை பாதுகாக்கும் பொறுப்பு சந்தேகத்திற்கு இடமின்றி நம் அனைவரின் மீதும் உள்ளது. மேலும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பிவா, பீம், பாபா சாஹேப், ஞான பாஸ்கர் சாஹேப் போன்ற சிறப்பு பெயர்களால் அழைத்தனர்.